அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை பலப்படுத்தி எப்படி வாழ்வில் யோகத்தை அதிகரித்துக் கொள்வது என்பதை பற்றித்தான். ஜோதிட சாஸ்திரத்தில் ராசி மண்டலம் 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் 108 நட்சத்திர பாதங்களையும் கொண்டது. 9 கிரகங்களும் 3 நட்சத்திரங்களை ஆளுமை செய்கின்றன. நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தின் அதிபதியை முறையாக வழிபட வாழ்வில் தோல்விகள் நீங்கி வெற்றிகள் பெருகும். யோகத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாள்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்வதும், சூரியனுக்குரிய இடமான சூரியனார் கோவிலுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்வதும், தான் பிறந்த நட்சத்திரத்தன்று அங்கே அர்ச்சனைக்கு ஏற்பாடு செய்வதும் யோக பலன்களை ஏற்படுத்தும். அதேபோல் செம்பின் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துவது, மாணிக்க கற்கள் பதித்த மோதிரம் பயன்படுத்துவது, ஆரஞ்சு நிற உடைகளை பயன்படுத்துவது உங்களுக்கு நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும். சந்திர பகவானின் நட்சத்திரங்களான ரோஹிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெண்மை நிற ஆடையை அதிகம் பயன்படுத்துவதும், முத்து பதித்த மோதிரங்களை அணிவதும், நாள்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்து வருவதும் வாழ்வில் யோக பலன்களை உண்டாக்கும். சந்திர பகவானுக்கு உரிய ஸ்தலமான திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்து வருவதும் நன்மையை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவானின் நட்சத்திரங்களான மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அடர் சிவப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். பவளத்தில் மோதிரம் அணிவதும், செவ்வாய்க்குரிய ஸ்தலமான சீர்காழியில் அமைந்துள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருவதும், பழனி முருகரை அடிக்கடி தரிசித்து வருவதும் நன்மையை ஏற்படுத்தும். உங்கள் பிறந்த நாளிலோ அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளிலோ இந்த கோவில்களில் அர்ச்சனை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். புத பகவானின் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பச்சை நிறத்தை மிகுதியாக பயன்படுத்துவது நல்லது. மரகத கல் பதித்த மோதிரம் அணிவதும் நன்மையை ஏற்படுத்தும். புதனுக்குரிய ஸ்தலமான திருவெண்காடு கோவிலுக்கு சென்று வருவதும், மதுரை மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் வழிபட்டு வருவதும் நன்மையை ஏற்படுத்தும். மாதந்தோறும் வரும் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்று கோவிலுக்கு சென்று வருவதும், நீங்கள் பிறந்த நாளில் அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் அர்ச்சனைகள் செய்து வருவதும் நன்மையை ஏற்படுத்தும். குருவின் நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அதிகம் பயன்படுத்துவதும், மஞ்சள் நிற பொருட்களை பயன்படுத்துவதும் நன்மையை ஏற்படுத்தும். குருவுக்கு உரிய தலமான திருச்செந்தூருக்கு அடிக்கடி சென்று செந்தில் ஆண்டவரை வழிபட்டு வருவதும், பிறந்த நாளன்று அர்ச்சனை ஆராதனைகள் செய்வதும் மிகவும் நன்மையை ஏற்படுத்தும். தட்சிணாமூர்த்தி வழிபாடும் குரு வழிபாடும் நன்மைகளை கொடுக்கும். சுக்கிரனின் நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெண்மை நிறத்தை மிகுதியாக பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். வைரக்கல் பதித்த மோதிரம் அணிவதும் சிறந்த யோகத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுக்கு உரிய ஸ்தலமான ஸ்ரீரங்கம் சென்று தாயார் அம்மனுக்கு மலர் மாலை பூச்சூட்டி அழகு பார்ப்பதும், பெருமாளை தரிசித்து வழிபட்டு வருவதும் நன்மையை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்வில் பொருளாதாரத்தில் குறைகள் இருந்தால் நிவர்த்தி அடையும். பிறந்த நாளன்றும் ஜென்ம நட்சத்திரத்தன்றும் இதை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். வெள்ளிக்கிழமைகளில் புவனேஸ்வரி அஷ்டோஸ்திரம் படித்து வருவதும் யோக பலன்களை அதிகரிக்கும். சனி பகவானின் நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் நீல நிறம் மற்றும் கருப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துவதும், நீலக்கல் பதித்த மோதிரங்களை அணிவதும் சிறப்பான பலனை கொடுக்கும். சனி பகவானுக்கு உரிய ஸ்தலமான திருநள்ளார் சென்று வழிபட்டு வருவதும், பிறந்த நாளன்று அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வருவதும் சிறப்பான நன்மைகளை கொடுக்கும். அதேபோல் சனிக்கிழமைகளில் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்வதும் உங்கள் வாழ்வில் யோக பலனை அதிகரிக்கும். ராகு பகவானின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோமேதகம் பதித்த மோதிரம் அணிவதும், நீங்கள் பிறந்த நாள் மற்றும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்து வருவதும், திருக்காளஹஸ்தி சென்று வழிபட்டு வருவதும் நன்மைகளை ஏற்படுத்தும். ரோஸ் மற்றும் ஊதா நிறங்களை பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். மாரி அம்மனையும் காளி அம்மனையும் வழிபடுவது வாழ்வில் பெரும் யோகத்தை கொடுக்கும். கேது பகவானின் நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல வண்ண நிறங்களில் செக்கு ஷர்ட் அணிவது நன்மைகளை ஏற்படுத்தும்.
வைடூரிய கல் பதித்த மோதிரம் அணிவதும் பல வண்ண நிறங்களை பயன்படுத்துவதும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். காளஹஸ்தி சென்று தெய்வ தரிசனம் செய்வது பல நன்மைகளை ஏற்படுத்தும். நீங்கள் பிறந்த நாளன்றும் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்றும் சென்று வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். அதே போல் விநாயகர் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வது சகல விதத்திலும் உங்களுக்கு யோகங்களை உண்டாக்கும். இப்படி அனைத்து நட்சத்திரக்காரர்களும் உங்கள் நட்சத்திரத்திற்கான முறையான பரிகாரங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வர சில மாதங்களிலேயே உங்களின் பூரண சக்தி வெளிப்பட்டு வாழ்வில் யோகமும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும். நீங்கள் எடுத்த காரியங்களில் கவனத்தை செலுத்தி உங்களின் வாழ்வில் முன்னேற்றத்தை அடைய மனோபலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுக்கும். மகா திசைகள் மாறும் பொழுது அந்த திசைநாதனுக்கும் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ள சகல விதத்திலும் நன்மையை அடைவீர்கள். அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வரும். தொடர்ந்து நீங்கள் இவற்றை செய்து வர நீங்கள் வாழ்வில் பெரிய முயற்சிகளை எடுக்க தூண்டப்படுவீர்கள். உங்களின் முயற்சிகளில் வெற்றிகளும் ஆதாயமும் அதிகரிக்கும். இந்த மனித வாழ்வை யோகவானாக வாழ்ந்து முடிப்பீர்கள். அஸ்ட்ரோ வசந்த் சேனல் நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.